அன்றைக்கி எடுத்த விலாக் தான். எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் ஒரு 12 மேலே தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசியுமே ஊற போட்டு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சைடில் 65க்குமே மசாலா போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி பிரியாணி சாப்பாடு வடித்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி அப்படி தான் தம் விட போகிறேன். அதுக்கு ஒரு சைடில் சுடு தண்ணியுமே வச்சுட்டேன். இன்னொரு சைடு மசாலாக்காக ஒரு பேனில் ஆயில் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ண ஆனியன் போட்டு பச்சை மிளகா கூடயே போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். அதையுமே போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா குழஞ்சி வரத்துக்காக தட்டு போட்டு அகைன் மூடி வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அந்த டைமில் புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச சிக்கனுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் நான் அரிசியுமே ஒரு 90% வெந்து வந்துருச்சு. நான் வடித்து பக்கத்தில் வச்சுக்கிறேன். இந்த சைடு சிக்கன் போட்டு அதில் தேவையான அளவு தயிர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாலாம் போட்டு சைடில் வச்சுக்கோங்க. இது பாப்பாக்காக சிக்கன் ரைஸ். எப்படின்னா ஒரு போன்லெஸ் சிக்கன் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, உங்கள் பாப்பா எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு. 2 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர், தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா அந்த ரைஸ் ரெடி ஆயிரும். அந்த கிளிப்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இங்கே சைட்லையுமே நான் அரிசி போட்டு தம் விட்டு இறக்கிட்டேன். நல்லா அப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா பலன்னு வந்திருக்கு. இங்கே சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சைடில் சிக்கன் 65யும் சைடில் பொரிச்சு வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா இதுதான் அன்னைக்கு ஸ்பெஷல். என்னோடய அவுட்ஃபிட் என்னோடய ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். இங்கே ஒரு லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். ஆஃப்டர்நூன் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வெளியில் இங்கே விருகம்பாக்கம் கிட்ட ஒரு மால் இருக்குது. அங்கே மால்லாம் பெருசாக சுற்றி பார்க்குற அளவுக்கு இல்லை. டிமார்ட் இருந்துச்சு, ஒரு தேட்டர், அகைன் ஒரு சாப்பிட்ற இடம், ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அங்கே டிமார்ட்டில் கொஞ்சம் ஷாப் பண்ணிவிட்டு என்ன வாங்கினேன்னா ஒரு மேட் வாங்கினோம். இந்த மேட் 130 ருபீஸு. இந்த 3 இது 99 ருபீஸ் தான். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஸோ 140 போட்டிருக்கு அதில், ஆனால் 99க்கு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். 3யுமே நல்லா இருந்துச்சு. இந்த ஜெண்டில் 160 போட்டிருக்கு. 130க்கு அங்கே ஆஃபரில் இருந்துச்சு. நான் சர்ஃப் எக்ஸல் தான் யூஸ் பண்ணுவேன். சரி ஓகே, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கினது. இந்த இதுவுமே 99 தான். நாங்கள் சிந்தால் சோப் தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே பெருசு 150 கிராம் தான் இருந்துச்சு, சின்னது இல்லை. ஸோ அதுவும் வாங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு சிட்சாட் கடைன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அங்கே காம்போ ஆஃபர் போய்ட்டு இருந்துச்சு. மில்க் ஷேக், ஷவர்மா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது எல்லாமே 190க்கு தான். அதுவுமே அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேலேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நேராக எங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, அதெல்லாம் விலாக் எடுக்கலை நான். அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.